ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடாது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3935 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படி இருக்க போது, என்னமான ஹைட் வெயிட் இருக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தா குரூப் 4 அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் காமிக்குது, நான் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லையே, எந்த மாதிரி எப்படி அப்லோட் பண்ணுன்னு கேட்டிருக்கீங்க. அதன் காரணமாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அதாவது இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூ, கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ. இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூனா இது வந்து இந்த டாக்குமெண்ட் பேஜ் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சிம்பிளாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ப்ரிவியூ பேஜ் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேண்டியது தேவையில்லைங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணுமா, எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கான ஆப்ஷன்ஸே கொடுக்கலையே, அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூன்னு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்கல. சிம்பிளாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சர்டிஃபிகேட் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் ஸ்கிரைப் மற்றும் காம்பன்சேஷன் ஆஃப் டைம். அதாவது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு வேற ஒரு ஆட்களை நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணுறீங்க. அதேமாரி உங்களுக்கு எக்ஸாம் எழுத எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அதுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக வந்து குரூப் 4 அப்ளிகேஷனில் எனக்கு வந்து எக்ஸாம் எழுத ஸ்கிரைப் தேவைப்படுது, அதேமாரி எக்ஸாம் எழுத எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற பேஜ் காமிக்கும். இதில் நீங்கள் போயிட்டு 200 கேபிக்குள்ளே இருக்க மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கான மாடல் ஃபார்ம் வந்து பார்த்தா அனெக்ஸரில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அந்த பிடிஎஃப்பை நீங்கள் அப்லோடாக பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கையுமே வந்து பார்த்தா டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் வந்து காமிக்கிறீங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எதுவுமே வந்து காமிக்கல. இவங்களுக்கு ஒன்லி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் மட்டும் இந்த ஸ்கிரைப் தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுதுனா மட்டும் நீங்கள் மட்டும்தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் அப்லோட் கொடுத்து அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஆஃபீஸ் சிக்னேச்சர் வாங்கி அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் இருக்கிற டவுட்டு தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா கிளியர் பண்ணியாச்சு. அவங்கள தவிர்த்து வேறு யாருமே நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா ரிப்பீட்டாக இதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க, டாக்குமெண்ட் அப்லோட் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூன்னு இருக்குன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லைங்க. ஒன்று சிம்பிளான ப்ராசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேஷ்போர்ட் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து வியூன்னு காமிக்கும். அதையும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வியூ ஆப்ஷன் காமிக்குது, டாக்குமெண்ட் அப்லோட் காமிக்குது. நீங்கள் அந்த பேஜ் போனாலும் உங்களுக்கு திரும்ப அதே பேஜுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ண தேவையில்ல, எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் அப்லோட் வியூ டாக்குமெண்ட்ஸு. இதை நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூ தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு கிடையாது, டிஃப்ரெண்ட் டெவலப் பர்சன் மட்டும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். மறக்காமல் அதை பார்த்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.